அன்பர்களே, இன்று அன்னூர் ஸ்ரீ மன்னீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த அன்னூரில் அமைந்துள்ள கோவில் இது. இந்த திருக்கோவில் சுமார் 1500 ஆண்டுகள் பழமையானது. காடாக இருந்த இந்த பகுதி முன்பு வள்ளிவனம் என அழைக்கப்பெற்றது. அப்போது அன்னி என்னும் வேடன் இங்கு வந்தார். பிறப்பால் வேடனாயினும் மிருகங்களை வேட்டையாடுவதை பாவம் என எண்ணி பழங்கள் கிழங்குகளை பூண்டு வந்தான். ஒரு சமயம் காட்டின் கிழக்கு பகுதியில் கிழங்கெடுப்பதற்காக அவன் நிலத்தை தோண்டும் போது அதில் மிகப்பெரிய ஓசை கேட்டது. அனைவரும் வந்து பார்த்தனர். எல்லோரும் சேர்ந்து தோண்ட அங்கு சுயம்புலிங்க வடிவில் சிவபெருமான் வெளிப்பட்டார். இது சேர மன்னனுக்கு தெரிந்தது. மன்னன் வந்து முயற்சித்தும் லிங்கத்தை சங்கிலியால் பிணைத்து யானைகளால் இழுக்கச் செய்தும் லிங்கம் நகரவில்லை. பின்னர் ராஜகுருவின் ஆலோசனையின்படி பூஜைகள் செய்து வேண்டிட சிவலிங்கம் மேலே வந்தது. தன்னை சங்கிலியால் பிணைத்து இழுத்த மன்னனை தண்டிக்காமல் மன்னித்த ஈஸ்வரனை மன்னீஸ்வரர் என அழைத்தனர். அன்னி என்னும் வேடன் மூலம் சிவலிங்கம் வெளிப்பட்டதால் ஊரின் பெயர் அன்னி ஊர் என்றாகி பின் மருவி அன்னூராகியது. மன்னனின் பாவங்களை போக்கியருளுதலால் இந்த தலம் பாவங்களை போக்கிடும் பரிகார தலமாக விளங்குகிறது. சுவாமி மன்னீஸ்வரர் என்றும் அம்பாள் அருந்தவ செல்வி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். மக்கள் தாங்கள் செய்த பாவங்களை இறைவனிடம் முறையிட்டு திருந்தி வாழ்ந்தால் இறைவன் மன்னிப்பார் என்பது ஐதீகம். 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் 51 கல்வெட்டுகளை கொண்டுள்ளன. கருவறையில் மன்னீஸ்வரர் சுயம்புலிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். அம்பிகை அருந்தவ செல்வி தனிச்சந்நிதியில் அருள் பாலிக்கிறாள். பிரகாரத்திலே பைரவர், குரு பகவான், நடராஜர் தேவியரோடு சுப்பிரமணியர், 4 நாயன்மார்கள், சனி பகவான், காலபைரவர் ஆகிய சன்னதிகள் உள்ளன. மூலவர் மன்னீஸ்வரர் மேற்கு நோக்கி காட்சி வைக்கிறார். மணல் நிறத்தால் உள்ள லிங்கம் இருபுறமும் கருடன் இறக்கை போன்று காணப்படுகிறது. சிவலிங்கத்தின் மேல் பகுதியிலே மன்னன் சங்கிலியால் பிணைத்து இழுத்த தடமும் வேடன் கோடாரியால் வெட்டிய தழும்பும் உள்ளன. இவரை தரிசித்தால் 1000 லிங்கங்களை தரிசித்த பலன் கிடைக்கும். பூர்வ ஜென்ம வினைகள் நீங்கிட 21 தீபமேற்றி 21 முறை வலம் வந்து வணங்குகிறார்கள். தொழில் வியாபாரம் செழிக்கவும் தங்களது பாபங்களை போக்கவும் 7 நாட்டு அஷ்டமத்து சனி தாக்கங்கள் குறையவும் இங்கு வந்து சுவாமி அம்பாளை வழிபடுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மார்கழியில் தேரோட்ட திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. கார்த்திகை நாட்களில் முருகனுக்கு விசேஷ வழிபாடும் உட்பிரகாரத்தில் உலாவும் நடைபெறுகிறது. பிரதோஷம், தேய்பிறை அஷ்டமி, கார்த்திகை சஷ்டி, தமிழ் வருடப்பிறப்பு, நவராத்திரி, அன்னாபிஷேகம், மகாசிவராத்திரி, திருக்கார்த்திகை தீபம் போன்ற பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. நம் பாவங்களை மன்னித்து திருவருள் புரியும் அன்னூர் ஸ்ரீ அருந்தவ செல்வி சமேத ஸ்ரீ மன்னீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.